புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஓரளவு ஸ்பீடு வராங்க, ஓரளவு டவுன் ஆகுறாங்க. இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ விசிகாலேருந்து ஆதவ் அர்ஜுன் அவரே வெளியே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இவர் வந்து அதிமுகவோட சேருவாரா, தனியாக ஆரம்பிப்பாரா, இல்லை விஜய் கூட இணைவாரா? பொதுவாக அரசியல் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் கடுமையான கோபம் மக்களுக்கு ஆளுங்கட்சி மேலே இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் புகைச்சல் இருக்குது. இதை பயன்படுத்துகிறவங்க தான் தலைவர். இப்போ தாவேக்கா இருக்குது. தாவேக்கா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து நம்ம தனியாக நின்னா ஜெயிச்சிடுவோம், முதல்வர் ஆகும்னு ஒரு புசியானதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அது சாத்தியமா? அதை வந்து யதார்த்தத்தை அப்படியே எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ அப்படியே நின்னா ஜெயிக்கலான்னா ரெண்டு பெரிய ஜாம்பவானம். விஜய்க்கும் எம்ஜிஆரும் ரொம்ப ஒப்பிடுறாங்கல்ல, அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து அரசியலில் பல நின்று கொட்ட போட்ட ஆட்களை சில பேர் காசு செலவழிச்சே கொண்டு வந்தார். அவர் விரும்பி வந்தவங்க கொண்டு வந்தார். பெரும்பாலும் அரசியல்வாதிகள், தமிழக நிலவரத்தை மாவட்ட நிலவரத்தை நல்லா தெரிஞ்சவங்க, களப்பணியில் இருந்தவங்க. அப்போது அவர் நான் நடிகர், எனக்கு கீழே வந்து ரசிகராக மட்டும்தான் நான் சீட்டு கொடுப்பேன் அப்படிலாம் இருந்தால் அன்றைக்கே எம்ஜிஆரை ஓச்சி தள்ளியிருப்பாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசை இருக்கிறது, அதில் தப்பு இல்லை, வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ரசிகர்கள் என்பவர்கள் படை வீரர்கள். படை வீரர்கள் களத்தை போரை சந்திக்காத படை வீரர்கள். அப்போ நீங்கள் ஐபிஎல்லில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுற கதை தான் இப்போ. நீங்கள் ரசிகர்கள், அவங்க வந்து படை வீரர்கள். அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படை தளபதிகள் தேவை. ஒரு மாநாட்டில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறவர், கூட்டம் ஏற்பாடு பண்ணுறவர், கணக்கு வழக்கு பார்க்குறவரெலாம் படை தளபதி ஆக முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பிஜேபி கூட கூட்டு இல்லைன்னு சொல்லியே டக்குன்னு உதயகுமார் சொல்கிறார், டக்குன்னு ஜெயக்குமார் சொல்கிறார். ஜெயக்குமார் ஸ்போக்ஸ் பர்சன். மேட்ரு முடிஞ்சிச்சா? திடீர்னு யாராவது அரெஸ்ட் பண்ணுறாங்களா? கூப்பிட்றா அரசு பாரதின்னு வாங்க, விசாவையை பார்த்தவர்கள் நாங்கள் அப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் இருக்காங்கல்ல. இப்போது விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மேபி இவர் படம் பண்ணிகிட்டு இருக்காரு, முடிச்சதுக்கப்புறம் முழு நேர ரசிகர் இல்லைங்க. நீங்கள் படம் பண்ணுறதுக்கும் நீங்கள் மாநாடு தொடங்கிட்டீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்கள் அரசியல். உங்களுக்கு கீழே ஒரு 4 தலைவரை பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறேன். ஒரு எம்டி, அது கீழே ஒரு மேனேஜர், சீனியர் மேனேஜர், அது செட்டப் இருக்குல்ல. கட்சியிலையும் அது இருக்கணும்ல. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தோன்னே எடுத்த உடனே 4% நெருங்கிட்டார். தக்க வச்சுக்கிட்டாரா? விஜயகாந்துக்குலாம் ரொம்ப லேட் ஆச்சு 4% வரத்துக்கு. மாவட்டம், பகுதி, வட்டம், ஒன்றியம், லொட்டு லொசுக்குன்னு ஒரு ஆயிரக்கணக்கான பதவிகள் இன்னும் நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருக்காங்க. புஷியானதை கேட்டால் தலைவர் சொல்லாமல் நான் வேஷ்டி கூட கட்ட மாட்டேங்க காலையிலன்றார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தலுக்கான பணிகள் வந்து ஒவ்வொரு கட்சிகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கூட்டணி யாருடன் சேருவாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் போட்டிருக்கும்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஓரளவு ஸ்பீடு வராங்க, ஓரளவு டவுன் ஆகுறாங்க. இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ விசிகாலேருந்து ஆதவ் அர்ஜுன் அவரே வெளியே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இவர் வந்து அதிமுகவோட சேருவாரா, தனியாக ஆரம்பிப்பாரா, இல்லை விஜய் கூட இணைவாரா? இந்த பேச்சுக்கள் தான் அடிப்படுது. அதாவது கொஞ்சம் பின்னாடி போனோம்னா நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்தால் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதே திமுகலேருந்து ஒரு பெரிய செட்டை கொண்டு வந்தார். விஜய்க்கும் எம்ஜிஆரும் ரொம்ப ஒப்பிடுறாங்கல்ல, அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து அரசியலில் பல நின்று கொட்ட போட்ட ஆட்களை சில பேரை காசு செலவழிச்சே கொண்டு வந்தார். ஆனால் இது அரசியல் கொண்டு வந்தார். சில பேரை அவர் விரும்பி வந்தவங்க கொண்டு வந்தார். பெரும்பாலும் அரசியல்வாதிகள், தமிழக நிலவரத்தை மாவட்ட நிலவரத்தை நல்லா தெரிஞ்சவங்க, களப்பணியில் இருந்தவங்க. அப்போது அவர் நான் நடிகர், எனக்கு கீழே வந்து ரசிகராக மட்டும்தான் நான் சீட்டு கொடுப்பேன் அப்படிலாம் இருந்தால் அன்றைக்கே எம்ஜிஆரை ஓச்சி தள்ளியிருப்பாங்க. அப்போது திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கள போராளிகளை அந்த இதுலேருந்து எடுத்து அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுற கதை அந்த மாதிரிலாம் பண்ணார். அதனால் எம்ஜிஆர் நின்னார். ப்ளஸ்ஸு ஒரு பெரிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கி கல்யாண சுந்தரன், அவர் இந்திரா காங்கிரஸ் கூட இன்னும் சில சப்போர்ட்லாம் இருந்தது. எம்ஜிஆருக்கு இருந்த ஆழ்ந்த அரசியல் அறிவு. ஏன்னா பொதுவெளியில் எம்ஜிஆர் நடிகராக இருந்தாலும் அவர் அரசியல் பேசிக்கிட்டே இருந்தார். 72 தான் வெளியில் வர்றார். 72 கட்சி ஆரம்பிக்கிறார். வெளியில் வர்றதுக்கு காரணமே அவர் பேசின சில பேச்சுகள், அதை வச்சு அவர் அனுப்புகிறாங்க. அதில் பிறகும் அவர் வந்து மேடைகளில் பேசுகிறது, பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்ணுறது. அந்த காலத்தில் என்ன வசதி இருந்தது? ஒரு ட்வீட் போட்டு போயிட்டே இருக்க முடியுமா? அந்த ட்வீட்டையும் அட்மினை வச்சு போட்டு பார்த்துட்டு ரைட்டு ஓகே போட்டுரு, அந்த மாதிரியா? அவர் பேச்சுக்கு அவர் தான் பொறுப்பு. பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி இது நடத்தணும், சினிமா ஷூட்டிங் பார்த்துக்கணும், நெருக்கடிகளை சந்திக்கணும், எல்லாமே இருக்குது. இதை பண்ணிக்கிட்டே 5-6 படம் அதுக்கப்புறம் நடித்து முடிச்சிட்டாரு 77 எலெக்ஷன் வரைக்கும். இப்போ விஜய்க்கு வரேன். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு.
எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசை இருக்கிறது, அதில் தப்பு இல்லை, வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கூட யாரை வச்சுருக்கீங்க? புரியுதா? இந்த நேரத்தில் ரசிகர்கள் என்பவர்கள் படை வீரர்கள், போரை சந்திக்காத படை வீரர்கள். இப்போது டீம் இருக்குது கிரிக்கெட்டில், ஃபஸ்ட்டு கிரேடு இன்டர்நேஷ்னல் கிரேடு பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஏ டீம் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் அந்த ஐபிஎல் விளாட்ன டீம் இருக்கும். ஐபிஎல் விளாட்ன கொண்டு போய் நேராக ஆஸ்திரேலியாவில் கிரவுண்டில் இறக்கி விட்டால் 2 பால் ஏற்றுனானா கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ அதில் கூட டெஸ்ட் மேட்ச் விளாட்றவன், T20 விளாட்றவன், 50 ஓவர் மேட்ச் விளாட்றவன் தரம் பிரிக்கிறாங்க. ஏன்? இந்த அனுபவன்றது வேறு. டெஸ்ட் மேட்ச் 5 நாள் தாக்கு பிடிக்கணும். நீங்கள் பால் எனக்கு என்னென்னு குத்தி இழுப்பான், வெளியே போடுவான், கொஞ்சம் ஏமாந்து பேட்டை விட்டாலும் முடிஞ்சிடும். இதெல்லாம் மீறி நின்று ரன் அடிக்கணும், ஸ்டாண்ட் பண்ணணும். 2 இன்னிங்ஸு 80 ஓவர். அப்போது அந்த மாதிரி இதுனா அரசியல்காரன் எப்படி இருக்கும்? சேம் அதே தான். அப்போ நீங்கள் ஐபிஎல்லில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து டெஸ்ட் மேட்ச் விளாட்ற விட்ற கதை தான். இப்போது நீங்கள் ரசிகர்கள், அவங்க வந்து படை வீரர்கள், அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படை தளபதிகள் தேவை. ஒரு மாநாட்டில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறவர், கூட்டம் ஏற்பாடு பண்ணுறவர், கணக்கு வழக்கு பார்க்குறவரெலாம் படை தளபதி ஆக முடியாது. ஆகலாம், தகுதி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். தகுதியை வளர்த்துக்குங்க. அந்த இடத்துல இவங்க மட்டும்தான் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அப்போ படை தளபதிகளை நீங்கள் இணைக்கணும், இல்லை வியூக வகுப்பாளர்களை இணைக்கணும். அப்போ விஜய் அவர்கிட்ட என்னென்னா ஒரு இப்போதைக்கும் என்ன பார்க்கணுன்னா ஒரு ஃபேமஸ் இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு மாற்று எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றுக்கு அவர் அந்த பூஸ்ட் மாதிரி பேசிட்டார். அதுக்கடுத்து அம்பேத்கர் விழாவில் கூட ரொம்ப பெருசாலாம் பேசலை, ஒரு 2 கருத்து மட்டும் சொன்னார். அது முன்னாடி பூஸ் ஆச்சு. இது அப்புறம் அறிக்கை விடுறது, அந்த அறிக்கை லேட்டாக வருது. பாவம் ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க, இதுக்கு விட்டாரா அப்படின்னு அப்புறம் வருது. பாவம் அந்த ட்வீட்லாம் வேஸ்ட்டாக போகுது. இதுக்கு பிறகு ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு டிபேட்டில் உட்காந்து அண்டா சொம்பு கூடலாம் சண்டை போட்டுனுக்குறாங்க. இதை தாண்டி என்ன பண்ணுறாங்க? மக்கள் நல பணியில் விட்டுருங்க, அது எல்லோரும் பண்ணுவாங்க. கமலுடைய இது கூட மக்கள் நல பணியில் பண்ணாங்க, ரஜினி இது பண்ணுவாங்க, நடிகர்கள் இது பண்ணுவாங்க, அது ஒரு பார்ட்டு. அதை தாண்டி என்ன இருக்குது? இதுதான் மேட்ரு. அப்போ அரசியல் என்பது என்ன? 2ஆம் கட்ட தலைவர்கள். விஜய் இல்லைன்னா விஜய் இடத்துல பேசக்கூடிய தலைவர். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பிஜேபி கூட கூட்டு இல்லைன்னு சொல்லியே, டக்குன்னு உதயகுமார் சொல்கிறாரு, டக்குன்னு ஜெயக்குமார் சொல்கிறார். ஜெயக்குமார் ஸ்போக்ஸ் பர்சன். மேட்ரு முடிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் அந்த இடத்துல கம்முன்னு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து தாங்க சொல்லணும் அப்படின்னு. இல்லை, நாங்களாம் சொல்ல மாட்டோங்க, அவர் எங்கள் தலைவர், காருக்குள்ளே உட்காந்துருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி இப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா அந்த கருத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி சொல்லவே மாட்டார். அப்படின்னு என்ன ஆகும்? பிஜேபி அதிமுக கூட்டு உறுதின்னு போட்டு முடிச்சிடுவாங்க. அப்போ உடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், மெயின் தலைவர்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதிமுக எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டுமா இருக்கார்? எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அடுத்தடுத்து திண்டுக்கல் சீனிவாசன், ஒவ்வொரு மண்டலத்துக்கு தலைவர்கள், மாவட்டத்துக்கு தலைவர்கள், சிவி சண்முகம், இங்கே சென்னைக்கு ஜெயக்குமார், அங்கே உதயகுமார், இப்படி ஒரு பரவலாக இருக்கா? திமுக எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, KN நேரு, அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கா? திடீர்னு யாராவது அரெஸ்ட் பண்ணுறாங்களா? கூப்பிட்றா அரசு பாரதின்னுவாங்க. விசாவையை பார்த்தவர்கள் நாங்கள் அப்படின்னு ஏதாவது பேசி போவார். ஒவ்வொன்றுக்கும் இருக்காங்கல்ல. அப்போது இதெல்லாம் முன்னுதாரணம் தானே. இப்போ தாவேகா என்ன பண்ணுது? ஒரு பிரச்சனை, தாவேகா அதான் வேணுங்க, சொல்லணுங்க, யாரை கான்டாக்ட் பண்ணுவீங்க? இல்லைங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் பண்ணுங்கள். இப்போ திமுகவில் சொல்லிடலாம், டக்குன்னு சொல்லலாம். ஏங்க என்னங்க இந்த மாதிரி டக்குன்னு எதாவது இதுக்குமே வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 1 இயர் ஆக போகுது. ஆரம்பித்து களத்துக்கு வந்து ஒரு 6 மாதம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இனிமேல் தான் அந்த ஸ்டெப்லாம் எடுக்க முடியும். உடனே அது வேணும் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுவாங்க? எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, உங்கள் உதவியே உதாரணம் வரேன். நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் நான் ட்ரைபேட் வாங்கியிருக்கேன், ட்ரைபேடை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படின்னு பண்ணியிருந்தேன். என்னப்பா அந்த மாதிரி பண்ணுங்கிற? நம்ம ஷூட் பண்ணணும், அதை ஏற்றணும், அதுக்கு சோஷியல் மீடியாவில் போடணும், எப்படி பண்ணணும், ஷார்ட்ஸ் போடணும், அது போடணும். சார் இப்போ தான் சார் வந்திருக்கேன், இப்போ ட்ரைபேட் வச்சுட்டு பண்ணியிருந்தா தான் சார் நான் அடுத்துன்னா. உனக்கு முன் உதாரணங்கள் இருக்குது. அவர் யாருப்பா? அவர் பயங்கரமாக பண்ணுவார், இது பண்ணுவார், யூடியூப் போடுவார், ரைட்டு போடுவார், எடுத்து பேட்டிலாம் எடுத்து போடுவார். அதை மட்டுமா போடுவார்? இல்லை, அதை எப்படி போடணுன்னு அவருக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துக்கு உனக்கு முன் உதாரணமாக உனக்கு ஒரு 2-3 படிக்கட்டு ஏற்றி கொடுத்துட்டாங்க. நீ அந்த படிக்கட்டுலேருந்து தான் நகரணும். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படி ஏறுவேன்னு அந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது. ரைட், சொல்லிகிட்டே இருங்க. கமல்ஹாசன் இருந்தார்ல, நான்
முழு நேர அரசியல்வாதி அல்ல, யாரும் முழு நேர மனிதர்களே அல்ல அப்படின்னாரு. அப்படிங்களா, ரைட்டுங்க, பார்த்துக்குங்க அப்படின்னு ஜனங்க முழு நேர அரசியல்வாதி தேடி போயிட்டாங்க. கரெக்டாக? இப்போ விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா சார், மேபி இவர் படம் பண்ணிட்டு இருக்காரு, முடிச்சதுக்கப்புறம் முழு நேர அரசியல் இல்லைங்க. நீங்கள் படம் பண்ணுறதுக்கும் நீங்கள் மாநாடு தொடங்கிட்டீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்கள் அரசியல். நான் அன்னைக்கு தான் வந்து பேட்டி கொடுப்பேன், அன்னைக்கு தான் வந்து ரைட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் பிரபலம், அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கீழே ஒரு 4 தலைவரை பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறேன். சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு நிறுவனத்துக்கு சேர்மன் இருப்பார், சேர்மனே போயிட்டு கீழே இருக்கிற செக்யூரிட்டி காருங்க இந்தந்த காருக்கு வந்தால் திறக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். சேர்மனே போயிட்டு எம்ப்ளாயிஸ்ட்டை பேச மாட்டார். அப்போது அது கீழே ஒரு எம்டி, அது கீழே ஒரு மேனேஜர், சீனியர் மேனேஜர், அது இது செட்டப் இருக்குல்ல, கட்சியிலையும் அது இருக்கணும்ல. ஸ்டாலினே போய் எல்லாத்தையும் சொல்கிறாரா? அதை தான் சொல்ல வர்றேன். ஒரு பிரச்சனைக்கு எடப்பாடியே சொல்கிறாரா? ஜெயக்குமார் சொல்கிறாரு, சிவி சண்முகம் சொல்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க. அதிமுகலேயும் அது இருக்குது, காங்கிரஸ்லேயும் அது இருக்குது, ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இங்கே எங்கே ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க? ஸ்போக்ஸ் பர்சன் இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா டிவி டிபேட்டில் போய் உட்காந்து பேசுகிறதான்றாங்க. அதுக்கு 100 பேர் இருக்காங்க. இப்போ திமுகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவே இல்லை, பத்திரிக்கையாளர்ன்ற பொருளில் உட்காந்துக்கிறாப்புல. நீங்கள் பத்திரிக்கையாளர், அவர் பார்த்தா திமுக என்னங்க பத்திரிக்கையாளர்னு, ஏங்க நான் பத்திரிக்கையாளர் தான் அங்கே பேசினுக்கிறேன்றாரு, ஆனால் அவர் திமுக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸாக போயிட்டாங்க. நீங்கள் ஸ்போக்ஸ் பர்சனை பத்திரிக்கையாளர் மாதிரி வச்சு பேசினுக்கிறீங்க. அப்போ நீங்கள் களத்தில் என்ன பேட்டி கொடுக்குறதோ மற்ற விஷயங்கள் டக்குன்னு ஒரு இஷ்யூ வருது, எப்படி அம்பேத்கரை சொல்லலாம், நாங்கள் பொறுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு ஒரு தலைவர் பேசினார்னா அது விஜய் தான் பேசணும்னு அவசியம் இல்லையா? புஷி ஆனந்த் பேசலாமே, வெங்கட்ராமன் பேசலாமே. சரி, அவங்க 2 பேருக்கும் வேறு சில வேலைகள் இருக்குன்னா அதுக்கேற்ற தலைவர்கள் உருவாக்குங்க. இல்லையா, இருக்காங்க. நீங்கள் இப்போ ஸ்போக்ஸ் பர்சன்லேயே பல பேர் பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாங்க. அந்த அரசியல் மேடையெல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா வேறு லெவல் இருக்குது. அவங்களால விஜய் கட்சியில் அரசியல் மேடைகள்னு கூப்பிட்டு வச்சு ஒரு பஞ்சாயத்து நடக்கும் தெரியுமா? அவங்க எல்லாரும் அவங்க கட்சிக்காரெல்லாம் சேர் போட்டு உட்காந்துருவாங்க, மேடையிலையும் அதே மாதிரி பிரிஞ்சுக்குவாங்க. இவர் போய் அவங்க கற்றுவாங்க, பேசுவாங்க, ரொம்ப தப்பாக பேசினாலும் உடனே சண்டை நடக்கும், உடனே இவங்க உங்களுக்கான நேரத்தில் பேசுங்க. இந்த ஒரு கான்செப்ட் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அந்த மாதிரி இதில் இவங்க பேசுறது பார்க்கும்போது பாயிண்ட்டுகள்லாம் வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அது மட்டுமே இதுவா? இப்போது அதிமுக எடுத்துட்டிங்கன்னா கல்யாண சுந்தரம் பேசுகிறாரு, ராஜ் சத்யன் பேசுகிறாரு, மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. இவர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்து ஜெயக்குமார், சிவி சண்முகத்திட்ட நிறுத்த முடியுமா? அதற்கான தலைவர்கள் அவங்க. அப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னு யார்? ஜெயக்குமார், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், உதயகுமார், இப்படி இருக்கா? இந்த செட்டப் எங்கன்னு கேட்குறேன். சரிங்க, மாவட்ட செயலாளர் யாருங்க? லோக்கலில் பத்திரிகையாளர் அணுகிறதுக்கு, இல்லை ஒரு பிரச்சனை கொண்டு போகிறதுக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வருதுங்க, உடனே நம்ம அதிமுகவில் கான்டாக்ட் பண்ண முடியும். ஏங்க அந்த மாதிரி விஷயங்க உடனே இது பாருங்கள், உங்கள் கவனத்துக்கு வந்துச்சா? திமுகவில் அணுக முடியும். இந்த மாதிரி விஷயம் கவனத்துக்கு வந்துச்சா, ஒரு பாதிப்பு இருக்குங்க, இந்த அமைச்சர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை இந்த தலைவர்கிட்ட கொண்டு போங்க, பண்ண முடியும். காங்கிரஸில் பண்ண முடியும், பாஜகவில் பண்ண முடியும், அண்ணாமலையே ரீச் பண்ண முடியும். இங்கே அப்போது ஒரு இரும்பு திரை இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அக்டோபர் 27 ஆரம்பிச்சிங்க, ரைட்டு, உங்களுக்கு மாசு இருக்குது, அது மட்டுமே போதாது. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தோன்னே எடுத்த உடனே 4% நெருங்கிட்டார். தக்க வச்சுக்கிட்டாரா? விஜயகாந்துக்கெலாம் ரொம்ப லேட் ஆச்சு 4% வரத்துக்கு. மற்றவங்க இப்போ திருமாவளவனோ இல்லை இஸ்லாமிய இயக்கங்களோ 2% தாண்ட முடியல. பெரிய கட்சிகள் சொல்கிற இடதுசாரிகளை 2% தாண்ட முடியல. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தோன்னே 4%. தெரியுதா அந்த வித்தியாசம்? நீங்கள் 100 வருஷம் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2%, நீங்கள் வந்தோன்னே 4%. அப்போ எவ்வளோ ஆதரவு இருக்குது உங்களுக்கு? தக்க வைக்க முடியுதா? பார்ட் டைம் அரசியல்வாதின்றீங்க. சரி ரைட்டு இருந்துங்கன்ட்டு போயிட்டாங்க. அடுத்த தேர்தலில் 2.6%. அதுக்கு அடுத்த தேர்தலில் நிற்கவே இல்லை. நீங்கள் முடிஞ்சிச்சு உங்கள் கதை. அப்போது இதுவும் அதை இவருக்கும் அது நடக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி கூட்டம் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ இதை வந்து நீங்கள் மிலிட்டண்ட்டாக ஆக்கணும்ல, அதை வந்து ஒரு இராணுவமயப்படுத்தணும், ஒரு செட்டப்பில் கொண்டு வரணும். அந்த செட்டப் என்ன பண்ணியிருக்கீங்க? மாவட்ட செயலாளர் நியமனம், மாவட்டம், பகுதி, வட்டம், ஒன்றியம், லொட்டு லொசுக்குன்னு ஒரு ஆயிரக்கணக்கான பதவிகள் இன்னும் நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருக்காங்க. தேர்தல் 1.25 வருஷம் இருக்குது, பட்டுன்னு ஓடி போயிடும். நீங்கள் ஒரு மாவட்டம் போட்டு அவன் தலையெடுத்து பண்ணுறது, கோஷ்டி வரும், அது வரும், இது வரும், இதெல்லாம் பஞ்சாயத்து சமாளித்துள்ள தேர்தல் வந்துடும். அவன் எல்லாம் மிலிட்டண்ட்டாக ரெடியாக இருக்கான். 234 தொகுதிக்கும் ஆளை போட்டு, மாவட்ட செயலர் இல்லாமல் தொகுதி பொறுப்பாளர் போட்டு, அங்கே என்னென்னா விட்டமின் சியா, ஸ்வீட் பாக்ஸா எல்லாம் ரெடி. இங்கேயே ஒரு கூட்டணி ரெடி, அது ரெடி, இது ரெடி, எல்லாம் ரெடி. நீங்கள் இந்த இதுக்கு யார்? இல்லைங்க அவர் பார்த்துக்குவார். புஷி ஆனந்தை கேட்டால்
தலைவர் சொல்லாமல் நான் வேஷ்டி கூட கட்ட மாட்டேங்க காலையிலன்றாரு. வெங்கட்ராமன் யாருன்னே தெரியாது. அப்புறம் எங்கே நகர்றது? இந்த பிரச்சனையெல்லாம் களையணும். இது விஜய்க்கு போய் சேரணும். ஷூட்டிங் பண்ணுங்கள். ஷூட்டிங் முடிச்சுட்டு ஜூனுக்கு மேலே வர்றீங்கன்னா லேட் ஆகிடும்ல. அப்பப்போ பேசுகிறாங்க. ஆரம்பிச்சிருவாங்க. கட்சி வேலையில் பிரச்சாரமே ஆரம்பிச்சிருக்கு. அவங்க போகிறாங்க. அப்போது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நேற்று வரைக்கும் எதிர்கட்சிகள் எப்படி இருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் பேச்சு அமித்ஷா பேசுனது, அது அடுத்த செகண்டு இங்கே பற்றிக்கிச்சா, பீகாரில் பற்றிக்கிச்சு, அஸ்ஸாமில் பற்றிக்கிச்சு, அங்கே பற்றிக்கிச்சு, எல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரே நாளில் தோணிக்குது பாருங்கள், ப்ளூ கலர் ட்ரெஸ் போடணும். எப்படின்னு தெரில எனக்கு. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வர்றாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. ரயில் மறியல் இங்கே தோழமை கட்சியெல்லாம் அப்படியே உட்காந்துருந்தாங்களா, டம்மும் தட்டினா அப்படின்ட்டு உடனே ரயில் மறியல், அது மாதிரி இது மறியல். அந்த இந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னு தெரில. மழை பெஞ்சு ஜனங்க அதெல்லாம் ஒரு ஓரம் போ, அம்பேத்கரை இது பண்ணிட்டாருன்னா அது போகுது. இதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் அரசியல் சூழ்நிலை அப்படியே வேணால் மாறும். நீங்கள் வந்து நான் ஷூட்டிங்கில் இருக்கேன்னா ஷூட்டிங்கில் இருங்க, அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 10 பத்திரிகையாளர் கூப்பிடுங்க, ஒரு மேட்ரு பேசிட்டு போயினே இருங்க. சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்கள், கேள்விலாம் அப்புறம் சொல்கிறாங்கன்ட்டு போயினே இருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் தானே கேள்வி ஒன்று இருக்குல்ல சார், பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கே நீ பயப்படுறாரு, சந்திச்சிருவா அப்படிங்கிற கேள்வி இருக்கே. பொதுவாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இன்னொன்று, இவர் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் மாதிரி கூட இல்லை. இவர் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக தான் இருக்கார், படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் பாக்ஸிங் வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஷோல்டரு பஞ்ச் அடிக்கிறது, மற்ற இது கிக் அதுக்கான ப்ராக்டிஸு, ஸ்கிப்பிங்கு, ரன்னிங்கு எல்லாம் பண்ணிட்டு தான் பாக்ஸிங் வர முடியும். பாக்ஸிங் வரன்னு இது பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வேறு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸு வெயிட் லிஃப்டிங் தூக்கியிருந்தீங்கன்னா அவன் ஒரே பஞ்சில் படுக்க வச்சுருவான். அப்போ பாக்ஸிங்னா பாக்ஸிங்குரிய ப்ராக்டிஸ். அரசியலுக்கு வந்துட்டீங்க, அப்போ அரசியல்னால் அரசியலுக்குரிய இது டெய்லி படிக்கிறது, ட்விட்டர் பார்க்குறது, இன்ஸ்டா பார்க்குறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, என்ன இது அதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி அப்புறம் யார்கிட்டையாவது நமக்கு ஒரு கருத்து இருக்கும், இன்னொருத்தர் இன்னொரு கருத்து இருக்கும். அப்போ இது என்னங்க, இதில் என்ன வருது, இல்லைங்க இது இந்த மாதிரி விஷயம். அப்போ பத்திரிகையாளர்கள் மத்தியில் கரெக்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் எனக்கு என்னென்னு பேசினா அவன் அண்ணன் இந்த ராஜா நானே மந்திரியில் விஜயகாந்த் கேட்பாரு, பிஎஸ்சி பெருசா எஸ்எஸ்எல்சி பெருசா, அண்ணன் நான் அப்புறம் சொல்கிறேண்ணே நீ இது கேளுங்கன்னு. அந்த மாதிரி பத்திரிகையாளர் இல்லை. அண்ணன் வெள்ளை காக்கா பறக்குது இல்லைன்னா, ஆமாம் நான் 2 காக்கா பறக்குது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க. அது மாதிரி பத்திரிகையாளர் இல்லை. உரைக்கல் இல்லைங்க இதில் இந்த மாதிரி இஷ்யூ, இந்த இஷ்யூவில் வந்து இது. ஆனால் அதே நேரம் நீங்கள் அந்த இஷ்யூவில் வந்து இப்படி பேசக்கூடாது, இதில் நீங்கள் பார்த்துட்டு போகணும், இதில் நீங்கள் கம்முன்னு இருந்துருங்க, இதில் நீங்கள் இப்படி பேசுங்க, இப்படி பண்ணுங்கள். கட்சிக்குள்ளே இந்த பிரச்சனை அந்த யாருக்கு விட்ட வரும்னா பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் முதல்ல மாவட்ட மேலே பிரச்சனை வந்துடும். அப்போது சார் இந்த மாதிரி விஷயம் நடக்குது, இது இப்படி ஹேண்டில் பண்ணலான்னு புசியானது என்ன சொல்லுவார், அண்ணா எல்லாம் கரெக்டாகுதுண்ணே சூப்பராகுதுன்னு வரும். அப்போ இந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் இதை யார் இது நான் வந்து நானாக சொல்லலை, கலைஞர் இந்த வேலையை பண்ணியிருக்காரு, அதனால தான் சொல்கிறேன். ஒரு கூட்டம் ஜெயலலிதா அட்டன் பண்ணுறாங்க, அதாவது 2006 to 2011 இவங்க பெரிய வீழ்ச்சி ஜெயலலிதாவுக்கு. வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு மன்னிப்பு கேட்குற கூட்டமாக அந்த கூட்டம் மாறுது. எப்படின்னா மதமாட்ட தடை சட்டம்னு கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு. அதுக்கு பிறகு அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ண அந்த இஸ்லாமியர்கள் பண்ண கூட்டத்தில் ஜெயலலிதா பேசுகிறாங்க. பேசும்பொழுது நான் வந்து அது இனி வருங்காலத்தில் பிஜேபி கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை, நான் வந்து அந்த விஷயத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பயங்கர வரவேற்பு, அப்படி தலைகீழ ஆகிடுது மேட்ரு. அப்போ இவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. யார்? கலைஞர். இவங்கலாம் 2006 பிஜேபி கூட்டணியில் இல்லை, அவர் ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சி. அப்போது அவர் வந்து கேட்குறாரு பத்திரிகையாளர், யார் இந்த இவங்க இருக்காங்கள்ல லொடுக்கு பாண்டிகள், இந்த மாதிரி செம்ம கூட்டம் சார், இது கூட்டமே இல்லை சார், 5000 பேர் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை, பிசு போச்சு அப்படியா. கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, தலைவரே ஒன்றும் இல்லை தலைவரே, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதை அவருக்கு தெரியும். கரெக்டான பத்திரிகையாளர் கூப்பிட்டு கேட்குறாரு, சார் கிட்டத்தட்ட 50,000 பேர், நல்லா வரவேற்பு இருந்தது. அவங்க வந்து கரெக்டான சப்ஜெக்டை தொட்டுட்டாங்க, பிஜேபியோட உறவு இல்லைன்னு வர சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கேற்ற இது பண்ணணும், அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. அவர் இவங்களை கேட்காம இதை மட்டும் கேட்டு தானே நினைப்பார், ஒன்றும் இல்லை அதை போய்ட்டு கேட்டாங்க. அப்போ அவர் இன்னும் தெம்பாக இருப்பார். அப்போ தெரியுதா, உண்மை தெரியாமே போயிடும். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை சுற்றி ஒரு இரும்பு திரை வந்துடும். வெள்ளம் வருது, முதல்வரையோ துணை முதல்வரையோ எங்கே கூட்டு போகிறாங்க? வெள்ள பாதிப்பு பகுதியில் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி தான் கூட்டு போகிறாங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க, சார் இதான் சார் 6 சார் இது அப்படியே போகுது சார், அங்கே ஒரு பொக்லைன் போட்டிருப்போம்,
அவங்க கொஞ்சம் வாரி சார் வாரிட்டு இருக்காங்க பார் சார் இது சார் தான் சார் மேப் அப்படியா சார் அப்படியே வார் ரூம் போகிறோம் சார் 5 பேர் ஃபோன் பண்ணுறாங்க சார் நீங்கள் பேசுகிறீங்க அவங்க சாரை செட் பண்ணி வச்சுருப்பாங்க சொல்லுங்கள் மாதிரி சார் நீங்களாம் வந்தால் அப்புறம் தான் சார் தண்ணியே நிற்கல சார் அப்படியா நல்ல விஷயம் எல்லாமே நல்லதாக சொல்லப்படும். அப்போ அவர் என்ன பண்ணோம் நான் பார்த்துக்கிறேன் வண்டி அங்கே விடு மெட்ராஸில் இருந்தவங்க தானே அவங்க தெரியாதா வண்டியை ஓட்டேறி விடு வேஷ்டியை மடிச்சிக்கிட்டு இறங்கினா ஜனங்களை கிட்ட விடு பேசிட்டோம் எவனா வீடியோ எடுக்கட்டும் ட்ராவல் பண்ணிட்டோம் ஆனால் நான் கரெக்டாக இருக்கிறேன் ஜனங்களோடு இருக்கிறேன் அவங்க குறைய கேட்குறேன் உடனே கூப்பிட்டு இது பண்ண சொல்கிறேன்னா நீ என்ன ட்ராவல் பண்ணாலும் ஜனங்க திட்டாங்கன்னா கூட எடுப்படாது. அப்போ அந்த அரசியல் இன்றைக்கி அப்படி இல்லைல்ல அதிகாரிகள் அப்படியே கூப்பிட்டு போகிறான் ஒரு இடத்துக்கு இதாக பரவாயில்ல மத்திய குழு பார்வையிட வருது மத்திய குழு பார்வையிட்டால் தான் எதாவது எழுதுவான் ரிப்போர்ட்டு எதாவது எழுதுனா தான் அதான் அமௌண்ட் வரும் அவனையே நல்லா எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க ஜனங்க நின்று கத்துது என்ன ஏன் பாதிக்கப்பட்டிருக்கு இங்கே கூப்பிட்டு வராமல் போகிறேன்னு தெரியுதா இந்த நிலமை. இதை ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா இதெல்லாம் உடைக்கணும். காமராஜர் இல்லையா அண்ணா கலைஞர்லாம் இல்லையா வேஷ்டியை மடித்து கேட்டு போவாங்கல்ல பேட்டி கொடுப்பாங்கல்ல அந்த முன்னுதாரணம்லாம் இருக்குல்ல இறங்கலாம் தப்பே கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நகர்றதுன்னு நம்ம தாவேகாவை நோக்கியே போயிட்டோம். பொதுவாக அரசியல் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கடுமையான கோபம் மக்களுக்கு ஆளுங்கட்சி மேலே இருக்குது கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் புகைச்சல் இருக்குது. இதை பயன்படுத்துகிறவங்க தான் தலைவர். அதிமுக அந்த வேலையை கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த சூழ்நிலைக்கு உதவாது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அடிச்சு நவுத்திடுவாங்க. இவங்க திமுக கடுமையான ஒரு வலுவான ஒரு படைதளத்தோடு இருக்கிற இது மாதிரி கோட்டை மாதிரி அந்த கோட்டையில் சின்ன ஓட்டை இருந்தாலும் அடிக்கிற வேலையை பார்க்கணும். ஆனால் அந்த சின்ன ஓட்டை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வேலையை பண்ணணும். அது அதிமுக உள்ள பிரச்சனை. அதே நேரத்தில் கூட்டணி இப்போ தாவேகா இருக்குது தாவேகா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து நம்ம தனியாக நின்னா ஜெயிச்சிடுவோம் முதல்வர் ஆகும்னு புஷியானதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அது சாத்தியமா அப்படின்றது கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல சாத்தியம் இல்லையா அதை யதார்த்தத்தை அப்படி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ அப்படியே நின்னா ஜெயிக்கலான்னா 2 பெரிய ஜாம்பவானும் நசிக்கிடுவாங்க. அப்போ தடவையே நம்பிக்கை இழந்துடுவாங்க. அப்போ நம்பிக்கையும் இழக்காமல் போரில் அவங்கள களத்தை பயன்படுத்தி குறைந்த எண்ணிக்கையிலான படை வீரர்களுக்கு அவங்களை அடித்து ஜெயிக்க வின் பண்ணுறவன் தான் தலைவன் மன்னர். அப்போ அந்த தளபதிக்கு என்ன வேலை அதுன்றதை அவர் பார்க்கணும். இங்கே இப்போ ஆதவ அர்ஜுன் இருக்கார் வெளியில் வந்துட்டார். இப்போ அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது ஒன்று அவர் ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை பண்ணணும். அரசியல் கட்சியிலேருந்து வந்தவர் இன்னொரு அரசியல் கட்சியில் இணைஞ்சால் தான் மரியாதை. அமைப்பு ஆரம்பித்தா கொஞ்ச நாளில் யாரும் மறந்துடுவாங்க. இன்றைக்கி ஆதவ அர்ஜுன்னா தமிழகம் தாண்டியும் தெரியுது இந்தியா லெவலில் ட்ரெண்டு. அப்போ அந்த புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை அவர் பண்ணணும். அப்போ அவர் இந்த ஒர்க்கு இது இல்லாமல் அதிமுகவில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிமுக ஒரு பெரிய இயக்கம். அங்கே பல ஆதவ அர்ஜுன்கள் இருப்பாங்க. உங்களையும் அவங்கள ஒரு ஆளை ட்ரீட் பண்ணிட்டு நீங்கள் இருப்பீங்க உங்கள் இருப்பு தெரியாது. ஆனால் தாவேகால ஆதவ அர்ஜுன்களே இல்லாத இடத்துல இருக்குது. அப்போ அங்கே ஒரு வேளை வாய்ப்பு கிடச்சி இணைந்தால் தன்னுடைய தனித்தன்மையை அவரால் காமிக்க முடியும். புதுசாக வர்ற இயக்கம் இப்போ விஜய் போன்றவர்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்படுது ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இந்த திமுகவுடைய உள்ள அரசியல் தெரிஞ்ச நபர் கூட இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறும். வியூக வகுப்பாளன்றாங்கல்ல இப்போ சக்கர வியூகம் பற்றி தெரிஞ்சால் மகாபாரத போரில் கௌரவர்கள் சக்கர வியூகத்தில் பெரிய ஆட்கள் அதை உடைக்கிறதுக்கு அர்ஜுனன் மட்டும் தெரியும். அர்ஜுனன் வேறு ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டுருப்பாப்புல. அவர் பையன் அபிமன்யுவுக்கு உடச்சிட்டு உள்ளே போகிறது மட்டும் சொல்லியிருப்பாப்புல வெளியில் வர்றது சொல்லியிருக்க மாட்டாப்புல. இவர் ரொம்ப பிரச்சனை ஆனோன்னா இந்த டீம் வேணுன்னு கொண்டு போய் பலி கொடுக்கும். நீங்கள் போய் உடச்சிட்டு உள்ளே போய்டு ஒன்று நாங்கள் உள்ளே காப்பாற்றிடுறோன்னுவாங்க. உடச்சிட்டு உள்ளே போய் துவம்சம் பண்ணுவான். ஆனால் அந்த டீமை போகாத அளவுக்கு இங்கே பார்த்துக்குவாங்க. என்ன ஆகுனா உள்ளே மாட்டிட்டு நிராத பாணியாக காலி ஆகிடுவோம். ஏன்னா சக்கர வியூகத்தை உடைக்க தெரியாது. சேம் அதே தான் இந்த அரசியலில் சக்கர வியூகன்றதை உடைக்க தெரிஞ்ச உடைச்சிட்டு உள்ளே போயிடலாம். ஒருவேளை விஜயுடைய ஃபேமஸ்ஸு ரசிகர்கள் பட்டாளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில் வர்றதுக்கான டெக்னிக் தெரிஞ்சவன் இன்னொரு ஆள் வெளியில் அவங்க கூடயே பல ஆள் இருக்கா அப்படின்னா அந்த ஆளை கொண்டு பயன்படுத்துறீங்கன்னா சக்கர வியூகத்தை எப்படி உடைப்பது வெளியில் வருவது போரை வெல்வது எப்படி போரில் நம்ம மட்டுமா இல்லை நம்ம யாரு கூட சேர்ந்து நின்று இந்த ஃபஸ்ட் டைம் சேர்ந்து நின்று ஒரு ட்ரைனிங் எடுத்துக்குவோம் அடுத்து நம்ம வேறு எதுக்கு போகலாம் அப்படின்ற இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அரசியல் இருக்குது. அதனால் இது களம் போக போக இன்னும் கொஞ்சம் மாறும். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் நம்முடைய கருத்தோ இதுவோ கிடையாது. இதெல்லாம் முன்னால் பலரும் பண்ணது அதெல்லாம் முன்னுதாரணமாக வச்சுட்டு பண்ணால் நடக்கும். என்னுடைய விசுவாசி இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் நீ என் கம்பெனியில் வேலைக்கு சேர்ற ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்
நீ எவ்வளோ கஷ்டமான நிலைமை கூட இருந்த, அதுக்காக நீ வந்து மொக்கையாக நடத்தியிருந்தேன்னா நான் கம்பெனி எடுத்துகிட்டு போட்டு போக வேண்டியது தான். அப்போ நீ சரியில்லைன்னா அந்த இடத்துல நான் ஒரு ஆளை இது பண்ணிட்டு, எப்பா நீ நம்பிக்கையான ஆள் தான், நீ அதை பார்த்துக்கோ, உனக்கு இதான ஒரு விஷயத்தை நீ பார்த்துக்கோ, ஆனால் இது நடத்தி கம்பெனி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இவர் தான் ஆப்டான ஆள், நான் இவரை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு போகிறவன் தான் தலைவன். இல்லை நீயும் பொம்மை நானும் பொம்மைனா மொத்தமாக உக்காந்துக்க வேண்டியதான். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு நன்றி சார். வணக்கம்.